வணக்கம் மக்களே. டே 6th அக்டோபர் 12th எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். சாட்டர்டே எபிசோடுன்றதுனால நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டாருங்க. அதாவது ஃப்ரைடே நடந்த கதையெல்லாம் வந்துட்டு முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இங்கே நந்தினி இங்கே பேசலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு கோவம் ஆயிட்டாங்க. அவங்க கூட பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்றதை சொல்கிறாங்க. அந்த இதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். நந்தினி அப்சராவுக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. ஏன்னா அப்சரா மேக்கப் போட்டுட்டு மட்டும் இருக்காங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களா. ஆதிரை சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு, நீங்களாம் மேக்கப் போட்டுக்கலையா, நீங்கள் கூட தானே உங்களை ப்ரெசென்ட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க போடுறது மட்டும் ஏன் அப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்குவாங்க நந்தினி. அதெல்லாம் கரெக்டாக தான் கேட்டாங்க நந்தினி. பட் இருந்திருக்கலாம், போயிட்டாங்க. இருந்தாலும் ஓகே தான். ஒரு பக்கம் இங்கே பாரு வழக்கம் போல் அவங்களோட சகுனி வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஃப்ரைடே எபிசோட்ஸ்லையுமே. ஒரு பக்கம் ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சு சாட்டர்டே எபிசோட்காக உள்ளே காமிக்கிறாங்க கேமராவை. அப்போ எல்லோரும் வணக்கம் வணக்கம்னு சொல்ல, லவ் யூ சார் அப்படின்னு நம்ம திவாகர் சொல்ல, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் இது நான் இப்போ லவ் யூ சொல்ல மாட்டேன், எனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ தான் சொல்லுவேன்ற மாதிரி சேதுபதி சொல்லிடுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்படி பேசி சிரிச்சுட்டே இருக்கும்போது சரி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சுதாகர் மாயான்னு பேரெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, ஆமாம் நான் தான் சொல்லிட்டேன் பிரவீன் காந்தி சொல்கிறாரு. சரி எல்லார் பேரும் இப்போ தெரிஞ்சுப்போம், எல்லோரும் அவங்கவுங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்ல ஒரு 5 பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆதிரை அடுத்ததாக சொல்லும்போது அப்படியே உட்காந்துட்டே கையை தூக்கிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்து சேது செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. என்னது இது, ஆர்டரை மாற்றுற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க ஆதிரை, எல்லோரும் எழுந்து நின்று சொன்னாங்க, நீங்கள் மட்டும் ஏன் இல்லை சார் அது சும்மா தான், இது என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே ஓகே அப்படின்னு ஆட்டிடியூடாக அவங்க சொல்கிறாங்க. இந்த ஆட்டிடியூடெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லையா ஆதிரை அப்படின்னு சொல்ல, சார் இல்லை சார் நான் நார்மலாக தான் சொன்னேன்னு அப்படியே நடிப்பை கொட்டுறாங்க ஆதிரை. அப்புறம் நீங்கள் நிற்கணுன்றதுக்காக இதை சொல்லலை, எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணும்போது தான் மட்டும் வேறு மாதிரி இருக்கிறதுக்கு நீ நினச்ச மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் இங்கே உங்கள் வீட்டில் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகே தட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லார் பேரும் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் இந்த வீட்டுக்கு இந்த 1 வீக்கில் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சபரி ஒரு பக்கம் அப்புறம் பாரு ஒரு பக்கம் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாரு ஒரு பக்கம், சபரியுமே ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. அப்புறம் விஜய் சேதுபதி அவராகவே அப்சரா கிட்டே பிரவீன் காந்தி கிட்டேயெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் பிரவீன் காந்தி இது அதுன்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சேதுபதி நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார் பேரை சொன்னவனா ஒரே கைத்தட்டல் செம்மையாக. இதனால் தான் அவர் அப்பப்போ நான் தான் என்னை எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணி காமிக்கிறாரு சேதுபதி. நீங்கள் பண்ண அந்த அகாடமி இது சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திவாகருக்கு பாராட்டு இது பண்ணுறாரு. அடுத்தது ஆனால் நீங்கள் மற்றவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கலாம், அது பண்ணலாம், அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறமா பேசலாம், அவங்கள பேச வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேன்ற மாதிரி அவரும் ஏற்றுக்கிறாரு ஒரு பக்கம். அடுத்தது கனிக்கிட்ட கேட்குறாரு விஜய் சேதுபதி. அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா அரோரா கிட்டே கேட்க, அரோரா நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் எல்லாருக்கும் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர, உடனே நீங்கள் ஒளிஞ்சு விளையாடிட்டுருக்கீங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லக்ஸுரி அந்த வீட்டுக்கு தான், இது சாட்டர்டே எபிசோடு, இங்கெல்லாம் எந்த லக்ஸுரியும் இருக்க தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செம நோஸ்கட் ஆயிடுது அரோராக்கு. இதனால் அரோரா காண்டாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரம் கிட்டே கேட்குறாங்க. விக்ரம் நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறது பார்த்திங்கன்னா, சார் இந்த கப்பு நான் பாட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லைங்களா, தண்ணி வந்ததையே நோட் பண்ணல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காஃபியை பார்த்தேன் நான் தண்ணியை விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து துஷாரை கேட்குறாங்க. துஷார் எனக்கு அந்த பல்லி வந்தவொடனே தான் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னப்பா கேப்டன் இவர் பல்லிக்கெல்லாமா பயப்படுவீங்க, அவ்வளோ பெரிய ரூம் கொடுத்துருக்காரு பிக் பாஸ், ஒரு பக்கம் நீயும் ஒரு பக்கம் பல்லியும் படுத்து போயிருந்தேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் கடைசியில் நான் அப்படி தான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது கலையரசன் கிட்டே கேட்குறாங்க. கலையரசன் நான் இந்த கலையெல்லாம் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாட்டுப்புற கலைங்க இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டுருக்காரு. இப்படி சொன்னேன் அது சொன்னேன் இதை சொன்னேன்னு சொல்லிட்டு. அப்புறம் கம்ருதீனை கலாய்க்கிறாங்க. என்ன கம்ருதீன் தூக்கம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன்ல, இல்லை சார் அது நேற்று 2 நாளாக தூங்கவே இல்லை நைட்டெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே தூங்கலைன்னா நைட்டும் பகலுமா முடிச்சிருந்து வேலை பார்த்த
சபரி என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுட்டாரு. அப்புறம் எஃப்ஜே வந்த கேட்க எஃப்ஜே வந்துட்டு நான் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன் சார் அப்படின்னு ஃபீல் அவுட்டார். சேதுபதி நம்மளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக ஒரு கேள்வி கேட்டார். எது வெட்டிடுவன் குத்திடுவன் சொன்னதா அப்படின்ற மாதிரி சூப்பராகவே கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு இல்லை சார், அது வந்துட்டு நான் கையை விட்டுவன்றதுக்கு அப்படி சொல்லிட்டேன், நீங்கள் செஞ்ச விஷயத்த நியாயப்படுத்தாதீங்க, தப்பை ஒத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் அது வந்து அப்படி இப்படின்னு மழுப்ப பார்க்குறாரு. இதை பாருங்கள், யாரும் தப்பு பண்ணாதவங்களாம் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வார்த்தையை விட்டுறதை கொஞ்சம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கும் நல்லது, சுற்றி பார்க்குறவங்களுக்கும் நல்லது. நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் போதாது, அப்போ இதை பார்க்குறாங்க இது பண்ணுறாங்கன்னு தெரியல, அப்போ வார்த்தை விடுறதும் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்ற மாதிரி சொல்லிவிட்டு எஃப்ஜே உட்காந்துக்கிறாரு. பிரேக் விட்டு போக ஆதிரை ஒரு பக்கம் அப்படியே சீன் போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அரோரா வந்துட்டு ஐயோ நான் போய்ட்றேன்ப்பா, நான் இதுக்கு மேலே இருக்கவே மாட்டேன், ஏன் என்னை சேதுபதி இப்படி திட்டுறாரு, எனக்கு அவர் திட்டுறதுனால தான் கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பாக தான் வருது. என்னடா நடக்குது இங்கே, ஏன்டா இப்படி நடிச்சு கொட்டுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அதுக்கப்புறமா பிரேக் முடிஞ்சு வரும்போது இங்கே பாருங்கள் அரோரா, உங்களை திட்டணுன்றது எனக்கு நோக்கம் கிடையாது, உங்கள் எல்லாரையும் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடி நல்லா இன்னும் வந்துட்டு இதுவாகணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறேன்ற மாதிரி சேதுபதி வந்து சொன்னோன்னே ஓகே ஆரி ஓகேன்னு கேட்டோன்னே ஓகேன்ற மாதிரி தலையை மண்டையாக ஆட்டிக்கிறாங்க அரோரா. அப்புறம் வினோத் கிட்ட கேட்க வினோத் வந்துட்டு நான் எழுந்து வரும்போதுலேருந்தே பாட்டு பாடிட்டு தான் வருவேன், எல்லாரையும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்றாரு. அடுத்து ரம்யா வந்துட்டு நான் யாருக்கும் பெருசாக எதுவும் சொல்லலை சார், ஆனால் பெண்கள் தைரியமாக இருக்கணும் இதுவாக இருக்கணும்ன்ட்டு 1-2 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வியானாவை கேட்டால் எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும், நான் ஆக்டிங் கேமரா முன்னாடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி மாற்றி கொஷினுக்கு ஒன்று கேட்டால் இவங்க ஒன்று சொல்லி முடிச்சிடுறாங்க. சுபிக்ஷா வந்துட்டு கேட்டால் நான் வந்துட்டு மீன் பிடிக்க போன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லுவேன், அது சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு பாட்டு பாடுறதுதான் எல்லோரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க முதல்ல, இப்போ இவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இவங்களோட சேர்ந்து நானும் பாட்டெல்லாம் பாடியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக தண்ணி இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க. தண்ணி இஷ்யூ பற்றி பேசும்போது ஏன் வந்துட்டு ஒரு பக்கம் கமருதீனும் சபரியும் அவங்க தான் வந்துட்டு அதை பார்த்துக்கணுன்ற மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னு கேட்க, இங்கே சூப்பர் டீலக்ஸ் ரூமில் வந்துட்டு நாங்களும் சொன்னோம், பிரவீன் காந்தி சைடெல்லாம் சொன்னார் பொண்ணுங்களால் முடியாது வேணான்ற மாதிரி, நாங்களுமே அப்புறம் யோசித்தோம் ஃபுல்லாக எல்லாம் கூட இழுக்க வேண்டி வரும், அதனாலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இவரும் கமருதீனும் வந்துட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னார், அதனால் வந்துட்டு அவரை செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு பிரவீன் காந்தி சொன்னது ரொம்பவே தப்பு, பெண்களால் முடியாததெல்லாம் கிடையாது, அதனால் நீங்கள் வந்துட்டு அதை அஃபன் பண்ணி அப்போவே பேசுனீங்க சுபிக்ஷா ரம்யாலாம், ஆனால் நான் செய்கிறேன்னு யாரும் வரல, அது செஞ்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்ற மாதிரி சேதுபதி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சபரியை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் ஓட்டிங்கில் வந்துட்டு வேறு யாரும் வரல, சபரி சொன்னால் சரின்னு சொல்லி சபரியை ஓகே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் எதனால் தண்ணி கொஞ்சிச்சு, அதனால் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து சொன்னது கமருதீன் தான்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த சைடில் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம், ஃபஸ்ட்டே வந்துட்டு எஃப்ஜேலாம் ஹெல்ப் பண்ணேன், ஆமாம் எஃப்ஜே ஆதிரை இவங்களெல்லாம் நான் பாராட்டுறேன், உண்மையிலே சூப்பராக இருந்து வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அன்றைக்கி நைட்டு, அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் டீமில் தான் ஹெல்ப் பண்ணிக்கலாம்லன்னு சொல்லி கேட்க கமருதீன் வந்து அது வந்து சார் இதுன்னு சொல்லி மழுப்ப பார்க்குறாரு, நீங்கள் தூங்கும் போது யாராவது வேணாம் தூங்காதீங்க, போய் தண்ணியை பாருங்கள் தண்ணி முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, இல்லை வாங்க பேசிகிட்டு இருக்கலாம் தண்ணியும் பார்த்துக்கலான்னு யாருன்னா கூப்பிட்டாங்களான்னு சொல்லி கேட்க இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் ஹவுஸ்மேட்ஸை மட்டும் ஏன் நீங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்க சொல்ல, இவர் வந்து சபரி மேலே பழிய போட பார்க்குறாரு, சபரி வந்து தான் தான் வேலை செய்கிறேன்னு காமிக்கிறதுக்காக பண்ணுறாரு, எல்லாரையும் அவர் பக்கம் சேர்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அப்படியே ஒன்றும் அவர் சொன்னதில் தெரியல, நீங்கள் சொன்னதில் தான் வந்துட்டு தெரியுது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர் மூக்கை உடச்சி உட்கார வச்சிடுறாரு. அடுத்ததாக விஜய் சேதுபதி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை போயிட்டு ஸ்டோர் ரூம்லேருந்து ஆக்ஷன் போர்டு இருக்குது, அந்த போர்டை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. போர்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யார் வந்துட்டு இவங்க ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, இவர் திவாகர் வந்துட்டு எஃப்ஜே பிரவீன் கமருதீன் இவங்க எல்லார் மேலேயும் போய் கிளாப் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்க அதை பண்ணாங்க என்ன இது பண்ணாங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அவங்க மேலே இருந்து எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு அரோரா வந்துட்டு எஃப்ஜேவை சொல்கிறாங்க. எஃப்ஜே வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல கை இது பண்ணி டேபிளை உதச்சது கோவத்தில் அதை பார்க்கும்போது எனக்கு நான் ரிப்பரி தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. பாரு வந்துட்டு கெமியை சொல்கிறாங்க. கெமி வந்துட்டு என் கையை டேமேஜ் பண்ணிட்டாங்க, உங்க பண்ணதெல்லாம் ஓரஞ்சி அப்படி இப்படின்னு
சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அடுத்ததாக கனியை கூப்பிட்றாங்க. கனியில் ஆரம்பித்து மிச்ச எல்லா பயப்புள்ளையும் தாறுமாறாக வந்துட்டு பாருவை அடி அடின்னு அடித்தாங்க. மொத்த பேரும் பாரு முன்னாடி போயிட்டு அந்த இதுவை எடுத்து அடித்து இவங்க நடிக்கிறாங்கன்னு மொத்த பேரும் சொல்கிறாங்க. ஆதிரை, பிரவீன்ராஜ், துஷர், சுபிக்ஷா, கெமின்னு சொல்லிட்டு ரம்யா, ஜோ, கமருதீன், இவங்க எல்லாருமே, வினோத், இவங்க மொத்த பேருமே வந்துட்டு பாருன்னு சொல்லி ஒரே சரியான அடி அடிச்சிட்டாங்க. பாரு பண்ணுற ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு நம்மளோட சேதுபதியை வந்துட்டு, பாரு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு, நீங்கள் வேணால் இது பண்ணிக்கங்க, இது வந்து வெளியில் இருக்கிற கருத்தும் கூட தான், நீங்கள் நடந்துக்கிற ஆக்டிவிட்டிக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தான் சொல்கிறாங்க, அதை தயவு செஞ்சு கொஞ்சம் பாசிட்டிவ் வேலை இது பண்ண பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே பாருவோட முகமே மாறி போயிடுது. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா விக்ரமை கேட்கும்போது விக்ரம் வந்து கமருதீனை சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி பிரச்சனையினால் வந்துட்டு இதுவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அடுத்தது எஃப்ஜே வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு திவாகரை வந்துட்டு சொல்கிறாரு. சபரி பார்த்திங்கன்னா கலையை சொல்கிறாங்க. ஃபைனலாக காந்தி, அதாவது பிரவீன் காந்தியை கேட்க அவர் வந்துட்டு யாருமே இல்லை, இவ்வளோ சீக்கிரம் யாரையும் புரிஞ்சிக்க முடியாதுல்ல, எல்லாருமே ஒழுங்காக தான் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட இதில் வந்து பயப்படுறீங்க மற்றவங்கள பார்த்துட்டு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க உடனே அவர் பாருன்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான், இந்த இது முடிஞ்சிச்சு. இதோடு முடிச்சுக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு ஸ்கிரிப்டடுன்னு யாரோ சொன்னாங்கன்னு சொன்னார் அப்படின்னு. ஆமாம் சார், நானும் அப்படி தான் நினச்சேன். 11 மணிக்கு ஜூஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். என்ன சார் சொல்லுங்கள் சார், என்ன ஜூஸ் வேணும், வெளியேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, பரோட்டா வேணுமா, எங்கே சால்னா வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு சேதுபதி. இல்லைண்ணா, இது வந்துட்டு 100% உண்மை தான், எல்லாருமே அவங்கவுங்களா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்கிறாரு. சரி, ஓகே, நாளைக்கு சண்டே எபிசோடில் இதோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. பாரு உடனே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டு மற்றவங்களாம் அழும்போது சிம்பத்தியாக கொஞ்சம் ஃபீலிங் ஆகும். ஆனால் பாரு அழும்போது சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போது அழுவு நல்லா அழுவு, உனக்கு இது தேவைதான், இதுலேயும் இவ ஆக்டிங் பண்ணுறா பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆக்டிங் பண்ணது எல்லாருமே சொல்லிட்டாங்க. நந்தினி விஷயத்தில் கூட வந்துட்டு இவங்க ஆக்டிங் போயிட்டு அங்கே வந்து ஒரு கண்டென்ட் தேடினாங்க அப்படின்ற மாதிரி தான். இப்பயும் இதையும் வந்து ஒரு கண்டென்ட் ஆகிறதுக்காக அழுதுச்சின்னு எனக்கு நடிக்கவே தெரியாது, எனக்கு கேமரா இருக்கிறதே நான் மறந்துட்டேன், கேமரா இருக்கிறதே தெரியாது அப்படி இப்படின்னு பீலாக விட்டுட்டு பாரு ஒரே முட்டா சீனை போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கே, இந்த மாதிரி பார்வை டெய்லி வச்சு செஞ்சால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் சபரி வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தார். நீ நடிக்கலன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன நீ ஏன் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இதுவாகிற, விடு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமும் திவாகர்கிட்ட போயிட்டு சீன் போட்டு அழுது புலம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு வந்துட்டு வடையெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு போயிட்டு வெளியே வந்து கொடுத்துட்ருக்காங்க விக்ரம். அப்புறம் வந்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க பாரு. அந்த எபிசோட் பூரா அதோட எபிசோட் முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.